தமிழக அரசியலில் மீண்டும் அதிரடி வியூகத்துடன் அண்ணாமலை களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது. இந்த தேர்தலில் அவர்களுக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை பெரிய அளவில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், அதன் மூலமாக அமைச்சரவையில் பங்கு பெறலாம் என்ற கனவுடன் அதிமுக கூட்டணியில் பாஜக களம் கண்டார்கள். ஆனால் முடிவு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. 27 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக ஒரு இடத்தில் மட்டுமே போஜராஜன் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில்தான் பாஜகவுடைய தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக விரைவில் குழு அமைக்கப்பட இருக்கின்றது. பாஜகவுடைய டெல்லி தலைமை உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் மிக முக்கியமான அதிரடி உத்தரவு ஒன்று பாஜக தலைமை விரைவில் பிறப்பிக்க இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதுதான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மீண்டும் அவர் மாநில அரசியல் பாஜகவுடைய மாநில தலைமை பதவிக்கு மீண்டும் கொண்டு வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2 முக்கியமான விடயங்கள் அவர்கள் முன்வைத்து அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். ஒன்று, அண்ணாமலையை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய இணையமைச்சராக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழக பாஜக தலைவராக்கி மீண்டும் பாஜகவை மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2 முக்கிய திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜக டெல்லி தலைமை அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். விரைவில் அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்நிலையில் தான் பாஜகவுடைய தோல்விக்கு பாஜகவுடைய தொண்டர்கள் தரப்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் கடந்த முறை 4 இடங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை எப்படியாவது இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என திட்டமிட்டது. இதற்கு ஏற்றாற் போல மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டார்கள். பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர் ஆதரித்து பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களாம் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தது என்பது பாஜகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடியது அண்ணாமலை ஓரங்கட்டியதுதான் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியில் தொண்டர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையின் செயல்பாட்டால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணிக்காக அண்ணாமலை நீக்கிவிட்டு நயினா நாகேந்திரன் தலைவராக நியமித்ததை பாஜக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாகவும் உறுதிப்படுத்தாத தகவல் கூறப்படுகின்றது. இந்நிலையில்தான் மற்ற மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய பாஜக தமிழகத்தில் தொடர் பின்னடைவை சந்தித்து வருவதால் தமிழக பாஜக தலைமை பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாற்றம் தான் மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக வர இருக்கின்றார் என்றால் ஏற்கனவே அண்ணாமலை பொறுத்தவரையில் இந்த 2020ஆம் ஆண்டு அண்ணாமலை பாஜகவில் இணைந்து 2021ஆம் ஆண்டு பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போது 2021 சட்டமன்ற தேர்தல் கூட அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில்தான் அவருடைய மாநில பாஜக முழு அவருடைய கட்டுப்பாட்டில் வந்த பிறகு அவர் தொடர்ந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டார். ஏனென்றால் அவருடைய ஆதரவாளர் தரப்பில் கூறும்போது கூட 3 விழுக்காடு என்று இருந்த பாஜகவுடைய வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட 11 விழுக்காடு என்ற அளவுக்கு கொண்டு சென்றது அண்ணாமலையுடைய மிக முக்கியமான வியூகமாக பார்க்கப்படுது என்றெல்லாம் அவருடைய ஆதரவாளர் தரப்பில் சொல்லப்பட்டது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 11 விழுக்காடு வாக்கு வங்கி பெற்றார்கள். இருந்தாலும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டிருந்தாலும் கூட அண்ணாமலையுடைய வியூகம் அந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு அலையை தமிழகத்தில் பாஜக ஏற்படுத்தியிருப்பதாக ஆதரவாளர்கள் பெரிய அளவில் பேசப்பட்டார்கள். குறிப்பாக ஒரு திமுகவுக்கு எதிராக தரக்கூடிய ஒவ்வொரு பேட்டிகள், நடவடிக்கைகள், புகார்கள், அதே போன்று அவர் மேற்கொண்ட அந்த மக்கள் யாத்திரை, போராட்டங்கள், கிராம அளவிலும் கூட இளைஞர்கள் பலர் கட்சிக்குள் பாஜக சேர முயன்றார். அது காரணம் அண்ணாமலை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இதற்கு பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க அண்ணாமலை விரும்பவில்லை. தொடக்கத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க அண்ணாமலை விரும்பவில்லை. தொடர்ந்து பாஜகவுடைய தலைமைக்கும் அதிமுக தலைமைக்கும் கடுமையான முரண் என்பது ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் கூட்டணி அமையக்கூடிய நிலையில் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டார். அதற்கு பிறகு பாஜகவுடைய மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் தலைமையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து எதிர்கொண்டார்கள். இந்நிலையில் தான் அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டது. 6 மாவட்டங்களான தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு டெல்லி தலைமை அவரை கூட்டு சமாதானம் செய்தது. அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதெல்லாம் வேறு கதை. இந்நிலையில் தான்
அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் ஒரு 10 விழுக்காட்டுக்கு மேல் ஒரு கூட்டணி பாஜக கூட்டணி பெற்ற வாக்கு சதவிகிதம். தற்போது அது வாக்கு சதவீதம் மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான தமிழகம் முழுக்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களின் ஆதரவு அலை என்பது அதிகமானது. அதே போன்று தொடர்ந்து பாஜகவை பரபரப்புடன் தலைப்பு செய்தியில் வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை மேற்கொண்ட நடவடிக்கைகள், திமுகவுக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டது, திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள், நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பரபரப்பான அரசியல் நிலைகளை பாஜகவை ஒரு பரபரப்பான நிலையிலே அண்ணாமலை வைத்திருந்தார். அந்த பரபரப்பு தற்போது இல்லை, ஒரு பெரிய தாக்கம் இல்லை, பின்னணி சந்தித்திருக்கிறது என்றெல்லாம் கூறப்படுகின்ற நிலையில்தான் மீண்டும் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக மாற்ற பாஜக மேலிடம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைமையை பொறுப்பேற்ற பிறகு அவர் அதிரடியான பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு இது வரக்கூடிய நிலையில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, தாவேக அரசுக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலான திமுகவுக்கு எதிராக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது தாவேகாவுக்கு எதிராக மேற்கொண்டு இதன் மூலமாக மீண்டும் பாஜக அதிக ஆதரவாளர்கள் ஆதரவு வட்டத்தை அதிகரித்து ஒரு மிக பரபரப்புடன் மீண்டும் பாஜக வைத்திருக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிரடியான மாற்றங்கள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதிகா.